தொடர்பு கொள்றதுக்கு எளிய வழி ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வரியும் ரசித்து உணர்வு பூர்வமாக அப்படியே கவனித்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான தியானம். இப்போ இந்த பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம எதிர்ப்பதமாக இயங்கிட்டு இருக்கோம். அடிக்கடி ஈஸியாக சொல்லிடுறோம். எப்படி நம்ம தொடர்பு கொள்வது அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய பேர்த்து இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஸ்லோ டவுன் ஆகிறது தெரியும். அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்பு முழுக்க பரவி உங்கள் சக்கராசை கிளீன்ஸ் பண்ணுது. வணக்கம். தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறீங்களே, இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வது எப்படி அப்படின்னு நிறையா பேருடைய கேள்வி இருக்குது. நேரில் பார்க்கும்போதும் நிறைய பேர் அதை கேட்குறாங்க. அதற்கான பதிவுன்னு இதை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ விதியை மதியால் வெல்லலாங்கிறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், விதியை மதியால் வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும்ட்டு. இங்கே விதி, கதி, மதி இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ விதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக போயின்னு இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வண்டியில் இடித்தாங்கன்னா அதை விதின்னு கூட வச்சுக்கலாம். எதிர்பாராமல் நடப்பது அது விதி. இப்போ நீங்களாக போய் ஏடாகூடம் பண்ணுறது பேர் கதின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் சுலபமாக புரியும் வச்சுங்களா. மதிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நேரங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஐடியாவை கொடுக்கும். அது மூளைக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் சில ஜாதகத்தில் ராகுவோட சேரும் பொழுதோ இல்லை சந்திரன் கெடுபொழுதோ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் நிறையா வருது. அதெல்லாம் மனோகாரகன்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. மனசுக்கு ஏதாவது உருவம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதயம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்க நம்ம ஆர்டின் சிம்பிளை போடுறோம். அதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனி சப்ஜெக்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி அப்படின்னா, இப்போ பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு உருவம் அப்படின்லாம் வச்சுக்க முடியாது. பிரபஞ்சம்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தியானத்தில் ஒரு வகை உண்டு. மெடிடேஷனில் பார்த்திங்கன்னா உங்கள் உடலுடைய வியாபிக்கும் தன்மை அப்படியே பெருகி பெருசாக நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்லார்ஜ் ஆகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தியானத்தை பயன்படுத்துகிறாங்க. நிறைய தியானம் இருக்குது, எக்கச்சக்கமான வகை இருக்குது. ஒரு விஷயத்தை அப்படியே ரித்தமாக ரைமிங்காக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தியானம் தான். இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான பழைய காலத்து பாட்டு போட்டு அந்த ஒவ்வொரு வரியை ரசித்து உணர்வு பூர்வமாக அப்படியே கவனித்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வகையான தியானம் தான். இப்போ இந்த பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம எதிர்ப்பதமாக இயங்கிட்டு இருக்கோம். அடிக்கடி ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த பிரபஞ்சத்தை எப்படி நம்ம தொடர்பு கொள்வது அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய பேர்ட்ட இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம தியானத்தை பயன்படுத்துறது. பட் தியானம் பண்ண சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே இப்போ அது தியானத்துக்கு அப்புறம் அடுத்த பிரபஞ்ச தொடர்பு அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிகிறது இல்லை. ஆக்சுவலாக அது இயல்பாகவே உங்களுக்கு அடுத்தவங்க உங்களுடைய மனநிலையே மாற்றக்கூடியது. பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்றதுக்கு எளிய வழி ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த விபாசனாவில் சொல்லுவாங்க மூச்சை கவனித்தல் அப்படின்ட்டு. அது ரொம்ப கடினமான பயிற்சியாக இருக்கும். இப்போ கடினமான பயிற்சியெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை. ஜிம்முக்கு போகிறேன்னு போவாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நோயை தான் உருவாக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேரை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு மாதம் போவாங்க, அப்புறம் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இந்த பிரபஞ்ச தொடர்புங்கிறது அப்படின்னா, மூச்சை நீங்கள் ஒரு 4-5 நிமிடங்கள் நல்ல கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இல்லை சோஃபாவில் கூட உட்காந்துங்க. முடிஞ்சவங்க இல்லை சேரில் உட்காந்துங்க. முடிஞ்சால் கீழே சேரில் ஒரு துணியை விரித்து உட்காந்துங்க. உட்காந்து அதிகாலை நேரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் இரவு நேரமாக இருக்கிறது கூட நல்லது தான். இரவு உறங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சாப்பிட்டு 1 மணி நேரம் பின்னாடி நல்ல மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் ஒரு 3 முறையோ 5 முறையோ விட்டுட்டு நல்ல அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துட்டு மூச்சை அப்படியே கவனிங்க. எங்கே மூச்சு போகுது. அப்போ எண்ணங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை நிறுத்துறது இல்லை, எண்ணத்தை கவனிக்கிறது தான் முக்கியம். இப்போ இதை நான் நினச்சேன், இப்போ இதை நினச்சேன் கவனிக்கிறது. ஸோ எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்களை கட்டுப்படுத்த தியானம் நினச்சிக்கிறாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதாவது தூங்கலை, ஆனால் தூக்க நிலை. தூக்கமே ஒரு வகையில் ஒரு தியானம் தான். நல்ல ஆழமான தூக்கம் இருக்குது பாருங்கள். மிக மிக ஆழமான தூக்கம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும். உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கிடச்சிடும். 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம்
ஏன்னா நான் அதை அனுபவிச்சுவேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக 2-3 நாள் தூங்காமல் வந்துட்டு 500-600 கிலோமீட்டர் 5 நிமிஷம் அந்த ஆழமான தூக்கம் இருந்துட்டு 5 நிமிஷத்தில் 500-600 கிலோமீட்டர் காரை கண்டினியூவாக ஓட்டிகிட்டு போவேன். அதை நான் அனுபவிச்சுவேன். இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. ஸோ அந்த மூச்சை கவனிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிடம் கண்டினியூவாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்லோ டவுன் ஆகிறது தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி அமர்ந்து அப்படியே உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும், எண்ணங்கள்னால் என்ன உங்களுடைய கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கை, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நான் பேராசைன்னெலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உரிமை இருக்குது கேட்குறதுக்கு பிரபஞ்சத்தில்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த 5 கோடி ரூபாய் எனக்கு பணம் வேணும், அது நல்ல வழியில் நல்ல முறையில் எனக்கு வேணும், அதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி தா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சிக்கிட்டு திரும்ப அந்த 5 கோடி ரூபாய் வந்தால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ, உணர்வுபூர்வமாக அதை எப்படி பயன்படுத்துவீங்களோ அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தொடர்ந்து அது திரும்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடு அப்படிங்கிறது ஒன்று. நல்ல ஆரோக்கியத்தை எனக்கு தா, என்னுடைய கால்கள் மிக சுகமாக நன்றாக இருக்கிறது. இந்த சபாசனம் அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஸோ வந்து தூக்கம் நல்லா வர்றதுக்காகலாம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆசனாஸ் வந்து அது மாதிரி இந்த சபாசனத்தில் சொல்லக்கூடிய மாதிரி இது சபாசனம் இல்லை, அது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்புகளையாக நினச்சி குடல், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இப்படி ஒவ்வொன்றையாக நினச்சி முழு ஆரோக்கியத்தை கூட நீங்கள் பிரபஞ்சத்தில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது என்னாகும், உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான உணவு பழக்கங்களை தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும், அதுக்கான தொடர்புகளை தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்கான நண்பர்கள், அதற்கான ஆலோசனைக்குரிய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் நல்லா அமையணும், எனக்கு வந்து இவ்வளோ ரூபா பணம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பதிவு செய்கிறீங்க, தொடர்ந்து பதிவு செஞ்சிட்ருக்கீங்க. 6-7 நாள் பதிவு செஞ்சிட்டீங்க, 7 நாள் கணக்கு வந்து ஒரு வாரம், அதான் வாரம் கணக்கு பண்ணி நீங்கள் பதிவு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். யாராவது ஒரு நபர் வருவார், இப்படி ஒரு தொழில் இருக்குது செய்யலாம் வாங்க, இங்கே இப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸுக்கு இதை செய்யலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்மளை அறியாமல் ஒரு தொடர்பு. நீங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினச்சி பாருங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதே நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் கூட இருக்கும், தானாகவே வந்து அமையும். அப்போ வந்து உங்களுக்கு இயற்கையாகவே பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா, ஒரு கோவிலில் இப்போ நிறைய அந்த முறைகளை மாற்றிட்டாங்க, தவறாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல் நாளில் இரவு வந்து மருந்து சாத்துறதுக்கு முன்னாடி சிலையை வச்சு கீழே எந்திரங்கள் வைப்பாங்க. அந்த எந்திரத்தோட நவரத்தினங்கள், சில மூலிகைகள்லாம் வைப்பாங்க, அதோட சில உபரத்தினங்கள் வைப்பாங்க. இப்படி எல்லாமே வச்சு தங்க காசுகள் போடுற பழக்கம் எல்லாமே வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஒரு காப்பர் கம்பி, நல்ல சுத்தமான காப்பர் கம்பியை பீடத்துக்கு கீழேருந்து எடுத்துகிட்டு போய் கலசத்தில் சேர்த்துருப்பாங்க. இன்னொரு காப்பர் கம்பியை கீழே கொண்டு வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்க, ரெடியாக தரை போடுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இதில் கொடிமரத்தில் சேர்த்துருவாங்க. இந்த மேலே உள்ள கலசத்துக்குள்ளே நவதானியங்கள்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கூட நவதானியங்களை வச்சே பிரயோகம் பண்ணி நீங்கள் வந்து கிரகங்களுடைய தோஷங்களை குறைக்க முடியும், கிரகங்களோட கெட்ட பலன்களை குறைக்க முடியும். அதுபோல் வந்து இந்த கலசத்தில் வந்து முக்கியமாக வரகு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொன்னால் கூட மேலே உள்ள இந்த காப்பர் கலசமானது என்ன பண்ணுன்னா, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து அந்த கடவுள் பாதத்தை கீழே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ நீங்கள் போய் அங்கே வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஒரு தனி சக்தி உருவாயிடும். அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் உங்கள் உடம்பு முழுக்க பரவி உங்கள் சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணுதுங்க. 6 சக்கராவை கிளீன்ஸ் பண்ணால் போதும். 7வது சக்கரம் அப்படிங்கிறது அப்புறம் இருக்க மற்ற சக்கரங்கள் எல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து அது யோகிகளுக்குரியது. நார்மல் லைஃபுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இந்த 6 சக்கரங்கள் வந்து கிளீன்ஸ் ஆனாவே போதும். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாதகம், விசுப்தி, ஆஞ்ஞா, சகசிராரம், இந்த சக்கரங்களை நீங்கள் கிளியர் பண்ணுறோம். இப்போ 7 வச்சுக்கோங்களேன், 7 சக்கரமே வச்சுப்போம். அப்படி அதுக்குரிய அட்சரங்கள் இருக்குது, அட்சரங்களை பயன்படுத்தலாம். இல்லைன்னா இந்த சக்கராஸ் வந்து கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆலயங்களுக்கு போகிறது. நம்மளால் பண்ணிக்க முடியலன்னு சித்தர்கள் அந்த காலத்தில் ஆலயங்களை உருவாக்கி வச்சு இந்த முறையாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த ஆலயங்களுக்கு போகும்போது அதுக்கு 12 வருஷம் அந்த எந்திரங்களுக்கு பவர் இருக்குது, அந்த கற்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
அதனால தான் முதல்ல வந்து மணிமந்திர ஔஷதங்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஜோதிடம்லாம் வரும் பார்த்திங்கன்னா. மணினா பாதரசம் கூட அந்த மணியோட சேரும் பார்த்திங்கன்னா. அதை சுத்தி பண்ணக்கூடிய முறைன்றபடியே அது சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ சப்ஜெக்ட் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றதுக்கு தான் ஆலயங்கள். அந்த ஆலயத்துக்கு போனோன்னா நமக்கு ஈஸியாக இந்த பிரபஞ்ச தொடர்பு கிடச்சிது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தினமும் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிடங்கள் மூச்சை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனம் அடங்க தொடங்கிவிடும். அந்த எண்ண அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கிட்டு வரும். அதனால் எண்ணத்தை கவனிப்புங்கம்பாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி 5 நிமிஷம் உட்கார என்னால் முடியல, அதுக்குள்ளே எனக்கு பயங்கர டென்ஷன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, அப்படி தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே. நான் ஃபோனு அடித்தா எந்திரிச்சு ஓடி போய் கீழே விழுகிறது, அப்படி ரோட்டில் பார்த்துக்கிட்டே ஃபோனை கிராஸ் பண்ணுறது, அப்படி எல்லா தவணையும் பண்ணுறாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 நிமிட தியானம். அப்பப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து புருவ மத்தியை நிர்ணயித்து, அந்த புருவ மத்தியில் வந்து ஒரு இண்டிகோ கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க நாளோட பழகிடும். அது அப்படி நினச்சிட்டு 1 நிமிஷம் அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு இருக்கா 1 நிமிஷம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே நீங்கள் கேட்குறத பிரபஞ்சம் கொடுக்க தொடங்கிவிடும். உங்களுக்கு பிரபஞ்சத்தோட உடல் இந்த பஞ்சபூத அடிப்படையில் தொடர்பு கொள்ள தொடங்கிவிடும். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம்ல. இப்போ மண் தத்துவம் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் நம்ம ஆற்றுக்கு போய் குளிக்க போகிறது, அப்புறம் வந்து மணல் கடற்கரைக்கு போகிறது எல்லாம் அங்கே தான் நம்மளோட வெறுங்காலோடு நடக்கிறோம் நம்ம. ஏன்னா மற்ற இடங்களில் பெரும்பாலும் அசுத்தமாக இருக்குது, நம்ம வெறுங்காலோடு நடக்கிறதில்ல. இயல்பாகவே வந்து உங்களுக்கு அதுக்கு பேரே மண்ணீரல்னு பேர். அதுவே இந்த பிருத்திவி தத்துவத்தோட தன்மையை உடம்புல இழுத்துக்கும். இந்த 5 தத்துவங்களும் உடம்புல சரிவர இயங்கினாலே நீங்கள் நினைக்கிற காரியங்களெல்லாம் ஜெயமாகிடும் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்றதுக்கான வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. நிறைய வழிமுறைகள் இருக்குது. நல்ல மெடிடேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முறை இப்போ பொள்ளாச்சியில் வந்து ஒரு சித்தரை சந்தித்தேன் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருக்கு நான் யோகா மாஸ்டர், யோகா அத்தனை எனக்கு தெரியும்னு நான் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசும்போது அவர் சொன்னார், யோகா அப்புறம் ஒரு 2-3 முறை கழித்து தான் அவர் சொன்னார் யோகா பண்ணு அப்படின்ட்டு. யோகா பண்ணி காமிக்கும் போதெல்லாம் அவர் சொன்னார், இப்படிலாம் யோகாலாம் பண்ணால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சீக்கிரம் வந்து இது வந்துடும், மரணம் தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்தார். இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை வந்து இப்படி மெதுவாக அப்படி மூடணும். ஒரே ஸ்பீடு. இந்த கை திறந்துருக்கும், இந்த கையை எப்படி மூடணும், இந்த கையை எப்படி திறக்கும். இந்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு 5-6 நாள் பண்ணுங்கன்னா எனக்கு ஒரே நாளில் பார்த்தா மனம் சர்ன்னு ஆழ்நிலைக்கு போய்ட்டு அப்படியே தன்னை மறந்த நிலைக்கு போயிடுச்சு. அப்போ தொடர்ந்து ஒரு 7 நாள் 8 நாள் பண்ணும்போது சீக்கிரம் வந்து மனம் வந்து அடங்க தொடங்கி விட்டது. ஸோ அது ஒரு அருமையான பயிற்சி. அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பிரபஞ்சத்தை எளிமையாக தொடர்பு கொள்ளலாம். கேட்டதோ கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். நம்ம சரியான அந்த மனநிலையில் போகாத போது தான் அந்த கோயிலுக்கு போயும் எனக்கு நடக்கலையேன்னு வருத்தப்படுறவர்கள் இருக்காங்க. ஸோ அங்கே ஆண்டவன்கிட்ட பிரச்சனை நம்ம மனசில் தான் பிரச்சனை. மனதை அழகாக வைத்துக்கொள்வோம். பிரபஞ்ச ஆற்றலை பெறுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வணக்கம். ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.